நம்ம ஸ்டேட் மம்மி கட்சி செய்தவர்களை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க. ஊழல் இல்லாத மாநிலம் மாறிடுச்சா? ஆக எந்த டிவி நீங்க? பன் டிவி தலைவர் டிவி வரலையா? லைவ் போயிட்டு இருக்கு. இருக்கட்டும், சவுக்கு தோப்பால் தானே நீங்க. ஆக எந்த கட்சியோடையும் இந்தியாவுல போட்டி போட நம்ம கழகம் தயாரா இல்ல. நமக்கு தகுதியான ஆட்கள் ஜப்பான், வெனிசுலா போன்ற நாடுகள்ல தான் இருக்காங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். அந்த அளவுக்கு தமிழகம் முன்னேற்றமான பாதையில போய்கிட்டு இருக்கு. ஆக 90களில பச்சி என்னும் சுடிக்கம் என்ன இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும். குழந்தைய மேல கொடுங்க சொல்றேன். குழந்தைய மேல கொடுங்க. குழந்தையின் தகப்பன் பெயர் என்ன? சேகலாவுதீன் ஐயா. சயக்கடா என்றும் மகனுக்கு ஆனா பெண்ணா? பெண்ணையா. இந்த குழந்தைக்கு கட்டுமரம் அப்படின்னு பெயர் சூட்டுறேன். 100 ஆண்டு வாழ்வான். கொண்டு போ, கொண்டு போ. Hey, I've seen this one. This is a classic. பையனா பொண்ணா? பையனா? அப்பா பேர் என்ன? ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. கருணாநிதி. அஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே உங்க கட்சிக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டு டாக் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆக ஆப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றவங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். அஜய் திரையில் நன்றாக நடனம் ஆடக்கூடியவர், ஆனால் நடிப்பு வராது. ஆனால் இன்று அரசியல் களத்திற்கு வந்த பிறகு நடிக்கவும் கத்துக்கொண்டார் என்பது மக்கள் உறுதிப்படுத்திட்டார்கள். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றங்க. நீங்க மேங்கோமணி 30 சீட்டு கேட்கிறாப்ல. தந்தையை மதிக்காத அவனை நம் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளாதே மைசான். ஓகே டாடி. ஆக வெயிட் லிஸ்ட்ல போடு. என்ன பண்றேன்னா நேரா போயிட்டு திரும்பி வந்துடுறேன். கேள்வி வலுத்திருக்கே தவிர பழுக்கல. வலுத்திருக்க தவிர பழுத்துல புகை போடணும், இல்லைன்னா வைக்கோல் இல்ல கோணி சாக்குல கட்டி அப்படி வச்சிருவான், பழுத்துரும். அந்த மாதிரி தம்பியை கட்டி வைங்க, உடனே பழுத்துரும். ஆக அடுத்த கேள்விகள். ஐயா, டாஸ்மாக் பார்ல சைடிஸ் தரமே இல்ல, பீர் ரொம்ப கசக்குதுன்னு போராட்டம் நடக்குது. அத பத்தி தம்பி பன் டிவியா? நாட்டுக்கு நல்ல கேள்வி கேட்கும் போதே தெரிகிறது. எல்லாம் டெக்னாலஜி. இது குறித்து சட்டப்பேரவையில் விவாதித்தோம். அதாவது இனி குடிக்க வரும் நம் கழக தோழர்களுக்கு இலவசமான மிக்சர், அதாவது தலைவர் படம் போட்ட இலவசமான மிக்சர் பாக்கெட் வழங்கப்படும். தானே தலைவர், தன்மான தலைவர், எங்கள் தளபதி. இனிப்புச்சுவை இல்லாத பீர்களுக்கு இனிப்புச்சுவை சேர்க்க 20 ரூபாய் சேர்த்து வசூலித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா, ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. ஹலோ கைஸ், நான் உங்கள் தேவா. இது என் தம்பி. நம்ம வந்து பிரசன்ன சாரை பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்லுங்க. ஆக தம்பி, உங்க ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக படிப்புன்னு இருந்துகிட்டு ரீல்ஸ் போடுறதை விட்டுறாதீங்க. வக்கீலோ கலெக்டரோ ஆகணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் இன்ஜினியரிங் படிங்க, டீ ஸ்டால் போடுங்க, இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்துட்டு சுத்துங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஐயா, நம்ம ஸ்டேட்ல கரண்ட் சுமை அதிகரிச்சுட்டு அடுத்த ஆட்சிக்கு யாரு வந்தாலும் கஜானால காசு இல்லைன்னு சொல்றாங்க. ஆக தம்பி, ஒத்தலை டிவியா? உங்களுக்கு ஆர்வம் எனக்கு புரியுது உங்க கேள்வியிலேயே. ஆக அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கும் இந்த கஷ்டத்தை யாருக்கும் தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்களே ஆட்சி பண்றோம்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.